ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாக்கிங் போகிறத பற்றி தான் வந்து பேச போகிறேன். அதாவது காலையில் வாக்கிங் போகலாம் அப்படின்னா வந்து பார்த்தா காலங்கத்தால் தான் எல்லோரும் வாக்கிங் போவாங்க, இல்லை மாலையில் வாக்கிங் போவாங்க. ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா காலையில் வாக்கிங் போக முடியல. போயிட்டு வந்தேன்னா டயர்டாகிடுறது. காலையில் 5 மணிக்கு எழுந்து அப்புறம் எழுந்து வேணால் ஒரே நாயாக இருக்குது, மாடாக இருக்குது. சரி 6 மணிக்கு போவோம்னா திரும்பி வரதுக்கு 7 மணி ஆகிடுறது. அப்புறம் வீட்டுக்காரர் வந்து 8 மணிக்கு கிளம்பிடுவார். அவருக்கு வந்து அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும். மதிய சாப்பாடு வந்து காலையில் போனால் வந்து அவர் வந்து ராத்திரி தான் வருவார். அதனால் மதிய சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். காலை சாப்பாடு மதிய சாப்பாடுலாம் கொடுக்கணும். அதனால் எனக்கு என்னென்னா காலையில் வாக்கிங் போக முடியல. அவர் வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் கிளம்பி ஒரு 10 மணிக்கு போயிட்டு வந்து வருவேன். சரி அப்படி போயிட்டு வருவோம். சரி வந்தால் என்ன பிரச்சனைன்னா வெயில் அப்படி ஒரு வெயில் சுத்தவே முடியல. தண்ணி பாட்டிலும் கையோடு எடுத்துகிட்டு போனேன். இருந்தாலும் சரி ரொம்ப நேரம் கொஞ்சம் அதான் காலையில் ரொம்ப நேரம் வாக்கிங் போனேன். இப்போ வந்து ஒரு சுற்றினாலே நமக்கு டயர்டாகிடுது. நான் 1 மணி நேரம் வாக்கிங் வந்து போய்கிட்டு வரேன். 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ டயர்டாகிடுது. சரி அப்போ மாலையில் போகலாம் அப்படின்னா சாயந்தரமும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்குறது கொஞ்சமாக தான் வந்து கொடுத்து போகிறோம். ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 7 மணிக்கு வந்துடுவார். இப்போ ஒரு 4-5 மணிக்கு போயிட்டு நம்ம 6 மணிக்கு வரலாம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் வந்து சில சமயம் நான் அப்படி தான் வந்து போகிறேன். 5 மணிக்கு போயிட்டேன்னா ஒரு 6 மணிக்கு வரலாம் அப்படின்னா அப்போ கூட்டத்தை பார்த்திங்கன்னா ஏன்னா வெயில் காலம். உங்களுக்கு பார்க்கில் தான் அப்படி சுற்றி வருவாங்கன்னா பார்க்கே நிறைஞ்சிருக்கு. வந்து அதை நடக்க கூட இடம் இல்லை. அவ்வளோ கூட்டம் பார்க்கில் கூட்டம், ரோட்டில் கூட்டம். ஏன்னா வெயில் கடுமையாக இருக்குது அப்படின்னால விளையாடுறவங்க அவங்க அம்மா அப்பா உட்காந்துக்கிட்டாங்க. கூட்டம் அப்படியே ஒரு கூட்டமாக இருக்குது. நம்ம ஃப்ரீயாக வந்து நல்லா வந்து சுற்றலாம், நல்லா போகலாம் அப்படின்னா இந்த 10 மணி 11 மணிக்கு பார்த்தா பார்க்கே காலியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டயத்தில் தான் போவேன். எப்போவுமே காலையில் 9:30 மணிக்கெலாம் வந்து கிளம்பிடுவேன். 9:30க்கு போயிட்டு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு நான் வந்துடுறேன். அந்த டைம் தான் வந்து எனக்கு வந்து செட் ஆகுது. ஏன்னா சாயந்தரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. சரி காலை நேரத்தில் போகலாம் அப்படின்னா போக டைம் இல்லை. அதனால் நான் எப்போவுமே இப்போ என்ன பண்ணுறேன், காலைல 9 மணிக்கு அவர் ஆஃபீஸுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு போகிறேன். ஏன் குளிச்சுட்டு போகிறேன்னா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது. போகும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் போகிறவெல்லாம் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, மாரி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படி சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அப்போ டெய்லியும் நான் கோயிலுக்கு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி எனக்கு புண்ணியத்துக்கு புண்ணியம் வந்து கிடச்சி வாக்கிங் போனவா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி டெய்லி போகும்போது அப்படியே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அது இல்லைன்னா அங்கே போகிற இடத்துல என்ன கோயில் இருக்கோ தெரியல, போகிற இடம் எல்லாமே டெய்லி ஒரு கோயில் போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வரேன். அந்த 9 to 10 தான் எனக்கு செட் ஆகுது. அதனால் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். தண்ணி தானே தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா பார்க்கே காலியாக இருக்கும். மொத்தமே 4 பேர் தான் இருக்காங்க. பார்க்லேயே மொத்தமே 4 பேர் தான் இருந்தாங்க. யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. நல்லா நம்ம வந்து சுற்றிட்டு வந்து சூப்பராக வரலாம். ஆனால் அங்கே பேச வந்து முடியலை. உங்களுக்கு எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு தான் இருந்தது. சரி பேச வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து பேசி போடுறேன். ஏன்னா வீட்டிலே வந்து போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் தான் போடுறேன். தொடர்ந்து நான் வந்து வீடியோலாம் வந்து போடுறேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. பாருங்க பேக் வந்து இந்த பேக்லாம் வந்து 250 ரூபா, அந்த ஒயிட்டு பேக்கு 350 ரூபா அப்படின்னு நேற்று சொன்னாங்க. கேட்டேன். ஆனால் சும்மா தான் வந்து கேட்டேன். பேக்லாம் இப்போதைக்கு வாங்குறதா இல்லை. அப்படியே வாக்கிங் போகும்போது நேற்று வந்து எங்கள் இதில் வந்து பஜார் வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன். அந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன்.